நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாண்டிடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தொடரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் நிறைவு செய்து இப்போது காமத்துப்பாலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது மொத்தமாக இதுவரை 124 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து சொல்ல இருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவனையும், இந்த காணொலியை பதிவு செய்கின்ற தமிழ் பாரதியையும் வாழ்த்தி நாம் உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நாம் காமத்துப்பாலிலே, அதாவது 124வது அதிகாரம் பொழுதுகண்டியரங்களை பார்த்தோம். அதாவது 124வது அதிகாரத்தை பார்த்துவிட்டு இப்போது உறுப்பு நலன் அழிதல் என்பது 124வது அதிகாரம். இப்போது நாம் பார்க்க இருப்பது நெஞ்சொடு கிளத்தல். அதாவது 125வது அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல். கிளத்தல் என்றால் சொல்லுதல். நெஞ்சொடு கிளத்தல் என்றால் தலைவி தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுதல். அதுதான் நெஞ்சொடு கிளத்தல். தலைவி தன் துயரை நெஞ்சுக்கு சொல்லுதல். ஆற்றாமை மீதூற தனக்கோர் பற்றுக்கோடு காணாத தலைமகள் தன் நெஞ்சோடு செய்திறன் அறியாது சொல்லுதல். இது உறுப்புக்கள் நலன் அழிந்த வழி நிகழ்வதாகலின் உறுப்பு நலன் அழிதலின் பின் வைக்கப்பட்டது என்று பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். அதாவது போன அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல், இந்த அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல். நெஞ்சொடு கிளத்தலாவது நெஞ்சு முன்னிலையாக தலைமகள் சொல்லுதல். காதல் அடக்குதல் ஆற்றாரார் பிறர்க்கு சொல்லுதற்கு நாணி தன் நெஞ்சுக்கு சொல்லி ஆற்றுதலான் அதன் பின் இது கூறப்பட்டது என்று மணக்குடவர் சொல்கிறார். ஆகையினால அதாவது தலைவி தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய காதல் உணர்வுகளை தன்னுடைய மனதிற்கு சொல்கிறாள். அதாவது மனம் என்றால் ஆழ்மனம். அதாவது அவள் தன்னை வேறுபடுத்தி தன் மனதையும் வேறுபடுத்தி தானே தன்னுடைய மனதுக்கு சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த அதிகாரம். நெஞ்சு என்பது நெய்போல் உருகும் தன்மையது. அதாவது நெஞ்சு என்பதுதான் நெஞ்சு என ஆயிற்று என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய பெரும்புலவர் இளங்குமரனார். அதிலே முதல் குறட்பா, நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து. இதில் தன்னுடைய நெஞ்சை நோக்கி சொல்கிறாள். இந்த எனக்கு நோய் இருக்கிறது, கடுமையான நோய் இருக்கிறது. அது என்ன நோய் என்றால் காதல் நோய். அந்த காதல் நோயை தீர்க்கின்ற மருந்து ஏதாவது இருந்தால் எனக்கு நீ சொல்ல மாட்டாயா என்று தன்னுடைய நெஞ்சை நோக்கி தலைவி கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். தலைவன் பிரிந்திருக்கிறான். அதனாலே தலைவியை அந்த காதல் நோய் வருத்துகிறது. அந்த வருத்தத்திற்கு தன்னுடைய நெஞ்சை நோக்கி கேட்கிறாள். ஏ நெஞ்சே, ஏ மனமே, எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டாயா? இந்த நோயை தீர்க்கின்ற மருந்து ஒன்றை எனக்கு சொல்ல மாட்டாயா என்று பேசுவது போல அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து. நெஞ்சே,
என்னுடைய நெஞ்சமே, நினைத்தொன்றும் சொல்லாயோ, நன்றாக ஆராய்ந்து பார்த்து உயர்வான ஒரு வழியை எனக்கு சொல்ல மாட்டாயா? நினைத்து ஒன்றும்னா நன்றாக ஆராய்ந்து என்று பொருள். எனைத்தொன்றும் எத்தகைய அருமையுடையதாக இருந்தாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த நோயை, எனக்கு ஏற்பட்டிருக்கிற காதல் நோயை தீர்க்கின்ற மருந்து ஒன்றை எனக்கு சொல்லுவாயாக என்று தன்னுடைய நெஞ்சை நோக்கி அவள் கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. நெஞ்சே, காதலால் வளர்ந்த இத்துன்ப நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை நினைத்து பார்த்து எனக்கு நீ சொல்ல மாட்டாயா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த முதல் குறட்பா. அடுத்த குறட்பாவில் சொல்லுகிறாள், அவருக்கு நம்மிடத்திலே காதல் இல்லை. அப்படி இருக்கிற போது நீ அதிகமாக கவலைப்படுவதனாலே பயனில்லை. அதனாலே நீ பேதையாக இருக்கிறாயே, அறிவிலியாக இருக்கிறாயே என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. காதல் அவரியலராக நீ நோவது பேதமை வாழ் என் நெஞ்சு. அதாவது என் நெஞ்சே நீ வாழ்வாயாக. இது முறையாக சொல்வது, நெஞ்சை வாழ்த்தி செய்தியை சொல்லுவது போல. காதல் அவரிலராக, அப்படி என்றால் நம்மிடத்திலே அவருக்கு காதல் இல்லாமல் இருக்கிறது, நம்மிடத்திலே அவருக்கு அன்பு இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் அவர் மேல் மிக்க காதல் கொண்டிருந்தாலும் நம்மேல் அவர் காதல் இல்லாமல் இருப்பதை தெளிவாக கண்டு கொண்டிருந்தும் கூட நீ நோவது, நீ நொந்து வருந்துவது, நீ தேவையில்லாமல் கவலைப்படுவது பேதமை, அறிவில்லா தன்மை. ஏன் இப்படி அறிவற்றிருக்கிறாய்? அவருக்கு உன்னிடத்திலே காதல் இல்லை. அப்படி இருக்கிற போது நீ அதிகமாக கவலைப்படுவதனாலே, நீ அதிகமாக துன்பப்படுவதனாலே ஒரு பயனும் இல்லை என்ற கருத்தை புறப்படுத்துகிறாள். என் நெஞ்சே வாழ்க. அவர் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவரை நினைந்து உருகுவது உன் அறியாமையே. பேதமை என்றால் அறியாமை. நீ அறியாமை காரணமாகத்தான் இப்படி அவரை நினைந்து உருகுகிறாய், அவரை நினைந்து கவலைப்படுகிறாய் என்று பேசுகிறாள். அடுத்தது மூன்றாவது குறட்பா. இருந்து உள்ளி என்பறிதல் நெஞ்சே, பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கள் இல். நெஞ்சை, தன்னுடைய நெஞ்சை பார்த்து ஒவ்வொரு குறளும் தன்னுடைய நெஞ்சை நோக்கி கூறுவதாகவே அமைந்திருக்கிறது. நெஞ்சே, இருந்துள்ளி என்பறிதல். இங்கே இருந்து கொண்டு வருந்துவதால் என்ன பயன்? நீ இங்கே இருக்கிறாய், அவர் வெளிதேசத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது நீ இப்படி வருத்தப்படுகிறாயே, அதனாலே என்ன பயன்? பரிந்து உள்ளல், நம்மேல் இரக்கம் கொண்டு நினைத்து வருந்தாமல் இருக்கிறார் அவர். பைதல் நோய் செய்தார்கள். அவர் நம்மிடத்திலே அன்பு கொண்டு, நம்மிடத்திலே இரக்கம் கொண்டு அன்பு காட்டாமல் இருக்கிற போது நாம் அவரிடத்திலே அன்பு காட்டுவதனாலே என்ன பயன்? பைதல் நோய் செய்தார்கள். நமக்கு பசலை நோயை தந்தவரிடத்திலே அன்பு இல்லையே, என்ன செய்வது என்று பேசுகிறாள். இறங்கி நாம் இங்கிருந்து வருந்தினால், அவர் இரக்கம் காட்டுவராக இருந்தால் வருந்துவதால் பயனுண்டு. ஆனால் நெஞ்சே, என்னுடன் இருந்து அவரை நினைந்து வருந்துவது ஏன்? இந்த துன்ப நோயை உண்டாக்கியவரிடம் இவ்வாறு அன்பு கொண்டு நினைக்கும் தன்மை இல்லையே, அவரிடத்திலே அன்பில்லையே. அப்படி இருக்கிற போது நீ வருந்துகிறாயே, நீ வருந்துவதனாலே என்ன பயன் என்று கேட்பதாக இந்த குறட்பா அமைந்திருக்கிறது. கண்ணும் குளச்சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணலொற்று. இப்போ நெஞ்ச சொல்றா, நீ அவரை நினைக்கிறாய், நீ அவரிடத்திலே செல்லுகிறாய். இவள் செல்லவில்லை, இவளுடைய உருவம் அவரிடத்திலே செல்லவில்லை. அவன் வெளிதேசத்திலே இருக்கிறான், இவன் நெஞ்சு மாத்திரம் அவனிடத்திலே செல்கிறது. அப்போ அந்த நெஞ்சை பார்த்து சொல்கிறார், ஏ நெஞ்சே, நீ மாத்திரம் போயிடாத, இந்த கண்ணையும் கொண்டு போ, உன்னோடு அழைத்து கொண்டு போ. ஏனென்றால்
நீ அழைத்து கொண்டு போகவில்லை என்றால் அந்த கண் என்னை பாடாய்ப்படுத்திவிடும், அந்த கண் என்னை துன்புறுத்தும். ஏன் என்னை அழைத்து கொண்டு போகாமல் போய்விட்டாய் என்று. ஏனென்றால் அதுதான் முதலிலே அவரை பார்த்தது. அந்த பார்த்த கண் என்னை பாடாய்ப்படுத்தும், என்னை துன்புறுத்தும் என்று பேசுகிறாள். கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணலுற்று. நெஞ்சே நெஞ்சமே கண்ணும் குளச்சேரி அப்படி என்றால் நீ அவரை காணச் செல்லும்போது கண்ணினையும் உடனாக அழைத்து கொண்டு செல்வாயாக. கண்ணை அழைச்சிட்டு போ. இவை என்னை தின்னும், இவை என்னை தின்னு தீர்க்கும் அவர் காணலுற்று. அவரை காண வேண்டும் என்று விருப்பம் கொண்டு, அவரை காண வேண்டும் என்று விருப்பத்தினாலே அவை என்னை தின்றுவிடும் என்று பேசுகிறாள். உன்னோடு உடன்கொண்டு போகாவிட்டால், உன்னோடு உடன்கொண்டு போய்விட்டால் என்னை அவை தின்னமாட்டா. காமம் தந்தது கண், கலந்திருந்தது நெஞ்சு, இரண்டும் கூட்டாளிகள். கூட்டாளிகளுள் ஒன்று தனியே போய்விட்டால் தனியே இருக்கும் என்னை இங்கே இருக்கும் கூட்டாளி கொன்று குமிக்க மாட்டானா. அதனால் அக்கண்ணையும் கூட இட்டு சென்றால் இடரில்லை, அதை செய்க என்று பேசுகிறாள். நெஞ்சே நீ அவரிடம் செல்லும்போது என் கண்ணையும் உடன் கொண்டு செல்வாயாக. அவரை காண வேண்டுமென்று இவை என்னை பிடுங்கி தின்னுகின்றன என்று பேசுகிறாள். செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர். இதில் நெஞ்சே இனிய நெஞ்சமே, யாம் செற்றார் எனக்கை விடலுண்டோ, அவரை நம்மை அவர் விரும்பவில்லை, நம்மிடத்திலே நம்மை வெறுப்பு கொண்டு விட்டார் என்று அவரை நான் கைவிட முடியுமா? நம்மை வெறுத்தார் தலைவர் என்று அவர் கைவிட்டது போல் நானும் கைவிடுதல் முறையாகுமோ? உற்றால் உறாதவர் நான் விரும்பினாலும் தாம் விரும்பாதவர் என்பதை அறியாதவர் அல்லரே. அவர் இயல்பை அறிந்திருந்த நாம் அவரைப் போல பகைத்தும் வெறுத்தும் இருந்தால் அவர்க்கும் நமக்கும் உள்ள வேறுபாடுதான் என்ன? அவர் அப்படி இருந்தாலும் இவள் இப்படி இருக்கலாமா என நம்மைத்தானே குறையாக பேசுவர். ஆதலால் நாமும் அவரைப் போல கைவிட ஆகாது என்ன சொல்கிறாள்? அவர் நம்மை வெறுத்தாலும் கூட நாம் அவரை வெறுக்கக்கூடாது. ஏனென்றால் ஊரார் நம்மைத்தான் பழிப்பார்கள். நெஞ்சே நாம் விரும்பி நாடினாலும் எம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமோ என்று கேட்கிறாள். நெஞ்சை பார்த்து கேட்கிறாள். 6வது குறட்பா. கலந்துணர்ந்தும் காதலர் கண்டால் புலர்ந்துணராய் பொய்க்காவு காய்தியின் நெஞ்சு. நெஞ்சே, ஒவ்வொரு குறளும் நெஞ்சே நெஞ்சே என்று நெஞ்சை நோக்கி சொல்கிறாள். கலந்துணர்ந்தும் காதலர் கண்டால், நம்மோடு கூடி கலந்தும் தம் அன்பை உணரச் செய்யும் காதலரை கண்டால், புலந்து உணராய் அவரை வெறுத்து அவர் அன்பை உணர்ந்து கொள்ள மாட்டாமல் என்மேல் பொய்க்காவு காய்தி, பொய்யாக உன் வெறுப்பை காட்டி வெறுக்கிறாய், இது தகுமோ என்று தன்னுடைய நெஞ்சை சொல்றார். அதாவது தாம் பிரிந்ததை உணர்ந்து தாமே வந்து தம் தவற்றை உணர்ந்தார் போல கலந்து நம்மை மகிழ்விக்க வரும்போது பழைய தவற்றை நினைத்து பழிபோட்டு வெறுத்தது போல் காட்டினால் மீண்டும் இவர் பழைய நிலைக்கு போய்விட்டால் என்ன செய்வோம்? உணர்ந்து வந்து கூடினாரை நாமும் உணர்ந்து அவர் காட்டும் அன்புக்கு பன்மடங்காய் காட்டினால் அல்லவோ மீள் பிரிவை எண்ணாராய் குடியிருப்பார் என்பதை உணர்ந்து பொய்யாக சினந்து காய்தரை விடு, பொய்க்கோபம் கொள்ளாதே, அவர் வந்துட்டாரு, அவரிடத்தில் அன்பு காட்டு என்று தன்னுடைய, அதாவது ஏ நெஞ்சே அவரை வெறுத்து விடாதே என்று பேசுகிறாள்.
உணர்ந்து பொய்யாகச் சினந்து காய்தலை விடு என தன் நெஞ்சை வேறுபடுத்தி கூறுவாள் போல் கூறியது. என் நெஞ்சே, நாம் ஊடினால் அவ்வூடலை கூடாலால் நீக்கவல்ல காதலரைக் கண்டால் பொய்யாக வேணும் மூடி பின் நீங்கிக் கூட மாட்டாய். அத்தகைய நீ அவரிடம் சினங்கொண்டது போல பொய்யாக நடிக்கின்றாயே ஏன் என்று கேட்கிறாள். காமம் விடுவொன்றோ நான் விடு நன்னஞ்சே யானே பொறேனி விரண்டு. காமம் என்று ஒன்று, நாணம் என்று ஒன்று. இதில் நாணம் மேலிடுகிற போது அவள் காமத்தை வெளிப்படுத்த மாட்டாள். அதை சொல்லுகிறார், ஏ நெஞ்சமே, நீ காமம் பெருக்கிக் கொள்வதை விட்டுவிடு, அவளிடத்திலே அன்பு பாராட்டுவதை விட்டுவிடு, அல்லது நான் விடு, அல்லது நாணத்தை விட்டுவிடு. காமத்தை விடு அல்லது நாணத்தை விடு. யானோ பொறேனி விரண்டு, இரண்டை என்னால் தாங்க முடியாது. அதாவது ஒன்று நாணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது காமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டையும் என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது என்று பேசுகிறாள். அதாவது இவ்விரண்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதவையால் இவ்விரண்டும் எதிரெதிராக உள்ளன. காமத்தை விட்டொழித்து நாணத்தை காக்க வேண்டும், அல்லது நாணத்தை விட்டுவிட்டு காமத்தை காக்க வேண்டும். எதிரிடைப்பட்ட இவரண்டையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தலைவி பேசுகிறாள். நெஞ்சத்தை நோக்கி பேசுகிறாள். இதற்கு இணையான ஒரு குரட்பா முன்னரே சொல்லப்பட்டது. காமமும் நானும் உயிர்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து. இதற்கு அழிதோதானே நானே நம்மொடு நனிநீடுடந்தன்று வன்னே இனியே வான்பூங்கரும்பின் ஓங்கு மணல் சிறுசிறை தீம்புணல் நெருதர வீந்து காங்கு தாங்கும் அளவை தாங்கி காமம் நெருதர கை நில்லாவே என்று ஒரு குறுந்தொகை பாடல் இதற்கு இணையாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல நெஞ்சமே, ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு, இவரண்டையும் பொறுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது என்று பேசுகிறாள். அடுத்து, பரிந்து அவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சி. நெஞ்சமே, பரிந்து அவர் நல்கார் என்று நம்மேல் பரிவு கொண்டு நமக்கு உதவார் என்று அவர் உதவி வேண்டி நமக்கு உதவ மாட்டார்னு அவருடைய உதவியை நாடி ஏங்கி ஏக்கம் கொண்டு பிரிந்தவர் பின் செல்வாய், பிரிந்து சென்ற தலைவரின் பின்னே செல்கின்றாய். நெஞ்சம் போது அவன் போயிட்டான் விட்டுட்டு, இவள் இங்கே தான் இருக்கா. ஆனாலும் இவளுடைய நெஞ்சம் அவனை தொடர்ந்து செல்கிறதாம். பேதை நீ அறிவிலாய் என்று நெஞ்சத்தை பற்றி சொல்கிறார். நல்காரவர் நல்க மாட்டாரா என ஏக்கம் கொண்டு மன்றாடி பின் செல்கின்றாய். நீ உயிரினை தாமே அறிந்து கொண்டு உதவாத வன்கண்மயர்க்கு உன் நிலைமை உரையாதே என்ற வாய்மை அறியாத பேதை நீ. மதியால் சென்றவரை மதிப்பார் என எண்ணிக்கொண்டு அவருக்கு பின்னே சென்று வேண்டும் உன் மதி என்ன மதியோ அறியேன் என்று பேசுகிறாள். என் நெஞ்சே, பிரிவு துன்பத்தால் வருந்தி அவர் வந்து அன்பு செய்யவில்லை என்று ஏங்கி பிரிந்தவரின் பின் செல்கின்றாய். நீ பேதையே என்று நெஞ்சை பார்த்து சொல்கிறாய். உள்ளத்தால் காதல் அவராக உள்ளினி யாருழைச் சேரி என் நெஞ்சு. என் நெஞ்சமே, எனக்காக பரிவு கொள்ளும் நெஞ்சமே, உள்ளத்தார் காதல் அவராக நம் காதலர் நம் உள்ளத்திலே பேரன்பு பெருக்காயிருக்கவும், நம் காதலிடத்திலே நாம் அன்பு கொண்டிருக்கிறோம். உள்ளினி இங்கு அங்கு என்று நினைந்து யாருடைச் சேரி யாரிடத்து தேடிக்கொண்டு செல்கிறாய்.
அவர்தான் இங்கே நம்ம மனசிலே இருக்கிறாரே, நீ ஏன் அவரை தேடிக்கொண்டு வெளியிலே செல்கிறாய் என்பது பேசுகிறாள். நெஞ்சமே, காதலர் உன் உள்ளத்தில் உள்ளவராக இருக்கும்போது நீ ஆராய்ந்து புறத்தே யாரிடத்து செல்கின்றாய்? அவரை தேடிட்டு எங்கெல்லாம் போற, யார்கிட்ட எல்லாம் போற என்று தன் நெஞ்சை பார்த்து பேசுகிறாள். துன்னா துறந்தாரை நெஞ்சம் துடையேமோ இன்னும் இழத்தும் கவின். துன்னா துறந்தாரை, நம்மை நெடுங்காலம் பிரிந்து சென்ற காதலரை நெஞ்சத்துடையேமா, நெஞ்சின் கண்ணே யாம் உரையப் பெற்றுள்ளோம். ஆதலால் அவர் என்னுடைய நெஞ்சத்திலே தங்கியிருக்கிறார். ஆதலால் இன்னும் இழத்தும் கவின், இதுவரை இழந்து போக இன்னும் எங்கே இருப்பது ஆகிய அழகையும் இழப்போம். இப்போ இழந்திருக்கிறோம், அழகை இழந்திருக்கிறோம். அவர் பிரிவினாலே அழகு குறைந்திருக்கிறது. இன்னும் அந்த அழகை நாம் இழப்போம் என்று பேசுகிறாள் தன்னுடைய நெஞ்சை. ஏனெனில் அவர்க்காக தானே எம் கவின், கவின் என்றால் அழகு, அவர் நம் நெஞ்சத்தில் இருக்கும்போது எவர்க்காக நம் கவின் வேண்டும்? நம்மை நெருங்காது நீங்கி போன காதலரை நம் மனதில் விடாது கொண்டுள்ளதால் மேலும் மேலும் நாம் நம் அழகை இழக்கப் போகிறோம். அவர் நினைந்து வருந்துவதனாலே நம் அழகு மேலும் மேலும் குறையும் என்கிற கருத்தை அவள் வெளிப்படுத்துகிறாளாகினால, என் நெஞ்சமே நீ வருந்தாதே என்று தன் நெஞ்சத்துக்கு ஆறுதல் கூறுவதாக பேசுகிறாள் இந்த குறளிலே. ஆகையினாலே இந்த அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்த அதிகாரம் நிறை அழிதல். நிறை என்றால் நிறுத்துவது, அதாவது மனதை ஒரு நிலையிலே நிறுத்துவது. தலைவன் மீது காதல் கொண்டிருக்கிற தலைவி தன்னுடைய மனதை ஒரு நிலையிலே நிறுத்த முடியாமல், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தன்னுடைய நிலையை அவள் வெளிப்படுத்துகிறாள். அதுதான் நிறை அழிதல். தலைவி மனதை அடக்க முடியாமல் வாய்விட்டு சொல்லுதல். தலைவி மனத்தடக்கற்பாலவற்றை வேட்கை மிகுதியால் அடக்க மாட்டாது வாய்விடுதல். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நம்மிடத்தில் இருக்கிற மனசில் இருக்கிறத பிறர் அறியாமல் போய் பார்த்துக்கதான் நிறைன்னா ரகசியம் மாறி. ஆனால் அந்த அப்படி மனத்திலே இருப்பதை பிறர் அறியாமல் காத்து கொள்ளக்கூடிய நிலையிலே அவள் இல்லை. அதை வெளிப்படுத்தி விடுகிறாள். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை என்று கலித்தொகை சொல்லுகிறது. நிறைகோல் ஒரு பக்கம் சாயாமல் நிற்கின்ற கோலுக்கு நிறைகோல் தராசு. தன் உறுதியில் சாய்தல் சரிதல் இல்லாமை. காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் விட்ட கதவு. அதாவது பெரிய கதவு இருக்கு, பெரிய தாழ்பால் போட்டிருக்கு. அப்படி அது மாதிரி நம் மனசை அவள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாள். ஆளாம் கூட காமம் என்கிற அந்த கோடரி அந்த கதவை உடைத்துவிடும் என்று இந்த குறளிலே பேசுகிறார். காமக்கணிச்சி உடைக்கும். கணிச்சி என்பது ஒரு கோடரி போல கல்லை பிளப்பதற்கு பயன்படுத்துவது அந்த கணிச்சி. காமக்கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் நாணுத்தாள் வீட்ட கதவு. நாணம், நிறை என்கின்ற நாணத்தினாலே சாத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கதவு அந்த காமக்கணிச்சி உடைத்தால் உடைபடும் என்று பேசுகிறாள். நிறை என்று உணர்ந்தோரால் சொல்லப்படும். நிறை என்றால் மனதை நிறுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவது. அந்த கட்டுப்பாட்டை கூட காமம் அடித்துவிடும் என்று பேசுகிறார். நாணுத்தாள் விட்ட கதவு நாணமென்னும் தாழ்பால் கொண்ட வலிய கதவினை. நாணம் என்கிற தாழ்பால் போட்டிருக்கு அந்த கதவு. காமக்கணிச்சி பெருகிய காமம் என்னும் வலிய குந்தாலி. குந்தாலி என்பார் கோடரி போல
கோடரி என்பது மரத்தை பிளப்பதற்கு பயன்படுத்துவது கோடரி, கல்லை பிளப்பதற்கு பயன்படுத்துவது குந்தாலி. அதான் இங்கே கணிச்சி என்கிற சொல்லாலே குறிப்பிடுகிறார். உடைத்து இல்லாமலாக்கும், அந்த கதவையை உடைச்சிருங்கிறார். அதாவது கிணற்றுப்பாறை உடைப்பதற்கு பயன்படுத்த வரும் அந்த கருவிதான் குந்தாலி என்பது. கணிச்சியில் குழித்த கூவல் என்று நற்றிணை சொல்லுகிறது. கூவல்னா கிணறு, அந்த கணிச்சியாலே தோண்டப்பட்ட கிணறு. அந்த கிணறு தோண்டுவதற்கு, கருங்கல்லை பிளப்பதற்கு அந்த கணிச்சி என்கிற கருவியை, குந்தாலி என்கிற கருவியை பயன்படுத்துவார்கள். கற்பாறை உடைக்க பயன்படுத்தும் குந்தாலி மரக்கதவை உடைக்காதா? இங்கே மரக்கதவு தான். நாணம் என்கிற தாழ்பால் போடப்பட்ட மரக்கதவு. இந்த மரக்கதவை எது உடைக்குதான்? காமம் உடைத்து விடுகிறது. நாணம் என்னும் தாழ்பாலிட்டு பூட்டப்பட்ட நிறை என்னும் கதவை காமம் என்னும் கோடரி உடைத்துவிடும். அடுத்த குறள், காமம் என ஒன்றோ கண்ணின்ற நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் என்னுடைய நெஞ்சத்தை வருத்துவது எது என்றால் இந்த காமம்னு சொல்கிறார். காமம் என ஒன்றோ, காமம் என்று சொல்லும் ஒன்றுள்ளதே, அது கண்ணின்று இரக்கம் என்னும் ஒன்றினை இல்லாது, கண்ணோட்டம் இல்லாது என் நெஞ்சத்தை, என் இளகிய நெஞ்சத்தை யாமத்தும் ஆட்டும் தொழில். ஊரெல்லாம் உறங்கும் யாமப்பொழுதிலும் விடாமல் தன் வன்கமை தொழிலை செய்யும். இரவிலே கூட அந்த காமம் என்னை பாடாய்ப்படுத்தும், என்னை துன்புறுத்தும் என்று இங்கே பேசுகிறாள். அதனால் அதற்கு இணையாக குறுந்தொகையிலே பாடல், நல்லன்றே யாமம் இருட்டு சொல்லவிந்து இனிது அடங்கினரே மக்கள். எல்லாரும் தூங்குறாங்க. முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும். எல்லாரும் மக்களெல்லாம் தூங்குகிறார்கள். ஓர் யான் மன்ற துஞ்சாதானே. கருவி சொல்கிறான், எல்லாரும் தூங்குறாங்க. காமத்தால் பீடிக்கப்பட்ட நான் மாத்திரம் உறங்காமல் இருக்கிறேன் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிற ஒரு குறுந்தொகை பாடல், குறுந்தொகையினுடைய 6வது பாடல். கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே. 138வது பாடல். ஊரே தூங்குது, ஆனால் நான் தூங்கலை. காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் இல்லாதது. கண்ணோட்டம் இல்லை, இரக்கம். அது என் மனத்தை நள்ளிரவு பொழுதிலும் தன் கொடிய ஆட்சிக்கு உட்படுத்தி விடுகின்றது என்று அந்த காமம் தன்னை எப்படி வருத்துகிறது, இரக்கமில்லாமல் வருத்துகிறது என்று தலைவி பேசுகிறாள். மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். நான் என்னுடைய ஆசையை, என்னுடைய காமத்தை நான் மறைக்க முயல்கிறேன். ஆனால் அது வெளிப்பட்டு விடுகிறது. எதுபோல வெளிப்படுகிறது என்றால் தும்மல் போல வெளிப்படுகிறது. தும்மல் எதிர்பாராமல் திடீரென்று வரும். அது மாதிரி இந்த காமம் தும்மல் மாதிரி வெளிப்பட்டு விடுகின்றது என்று பேசுகிறாள். யானே மறைப்பேன் மண் காமத்தை யான் அரிது முயன்று காமம் வெளிப்படாது மறைப்பேன் குறிப்பின்றி யான் அறியா வகையிலே. தும்மல் வந்து விடுவது போல் தோன்றிவிடும், பலரும் அறியுமாறு வெளிப்பட்டு தோன்றிவிடும். இந்த காமம் தோன்றிடுது. எப்படி தும்மல் எதிர்பாராமல் வருதோ அதுவாறே இதுவும் எதிர்பாராமல் வெளிப்பட்டு விடுகிறது. தும்மல் வருவது தெரியுமா, வந்தால் அடக்க முடியுமா? முடியாதது போல் காமம் இயல்பாக வெளிப்பட்டு விடும் என்கிறார். நாகரிகங்கருதி யான் காமத்தை என்னுள் மறைக்க முயல்வேன். ஆனால் அதுவே என் குறிப்பின்படி நிற்காமல் தும்மல் போல் தானே வெளிப்பட்டு விடுகிறது என்று பேசுகிறாள்.
நிறைவுடையேன் என்பேன்மன் யானே என் காமம் மறை இறந்து மன்றுபடும். நான் ரொம்ப கட்டுப்படுத்துவேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். நான் காமத்தை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டேன். என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்த மாட்டேன். என்னுக்குள்ளே அதை மறைத்து வைப்பேன் என்றெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் அது வெளிப்பட்டு எல்லார் முன்னிலையிலேயும் தோன்றிவிடும் என்று பேசுகிறாள். யான் நிறைவுடையேன் என்பேன்மன் யானோ என் காமத்தை வெளிப்படா வகையில் நிறுத்த உறுதியாக வல்லமை உடையேன் என்று நினைவேன். அவ்வாறு கூறவும் செய்வேன். நான் சொல்லுவேன் எல்லாற்றையும். அதெல்லாம் சில பேர் மது அருந்து விட்டு நான் நிதானமாக இருக்கிறேன், நான் நிச்சயமாக வெளியிலே நான் மது அருந்தது யாருக்கும் தெரியாது என்றெல்லாம் பேசினாலும் கூட வெளிப்பட்டு விடுவது போல இவனுடைய காமம் வெளிப்பட்டு விடுகிறது என்று சொல்கிறாள். அவ்வாறு கூறவும் செய்வேன். என் காமம் நான் கொண்ட காமப்பெருக்கோ அது மறைப்பையும் கடந்து ஊரவையரும் ஊர் அவையர் ஊர் மக்களெல்லாம் அறிய வெளிப்பட்டு விடும் என்று பேசுகிறாள். யான் இதுவரை மனத்தை அடக்கும் நிறைவுடைய நின்றிருந்தேன். ஆனால் அது தவறானது. இன்று என் காமம் மறைத்தலையும் கடந்து பலரறிய அம்பலத்திற்கு வந்துவிட்டது என்று பேசுகிறாள். செற்றார்வின் செல்லா பெருந்தகமை காமநோய் உற்றார் அறிவதொன்றன்று. செற்றார்வின் செல்லா பெருந்தகமை என்று சொல்றாரு. பகைத்து கொண்டவர் போல பிரிந்து சென்ற துணைவர் பின்னே செல்லாமல் அமைகின்ற பெருவலிமை பண்பு செற்றார்பின் செல்லா பெருந்தகமை. பகைத்து கொண்டவர் போல பிரிந்து சென்ற துணைவர் பின்னே செல்லாமல் அமைகின்ற பெருவலிமை பண்பு, போனவர் பின்னாடி போகாமல் இருக்கிற அந்த பண்பு. காம நோய் உற்றார் காமமென்னும் அடங்கா நோய் அடைந்தவர் அறிவதொன்றன்று அறிந்து போற்றிக் கொள்ளாதக்கலன்று. அவங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறாரு. அவர்கள் அவருடைய நெஞ்சம் அவர் பின்னெல்லாம் போகும். நோதக்கன்றே காமம் யாவதும் நன்றன உணரார் மாட்டும் சென்றே நிற்கும் பெரும் பேதமைத்தே என்று குறிந்தொகையினுடைய 78வது பாடல் சொல்கிறது. நோதக்கன்றே காமம் யாவதும் நன்றன உணரார் மாட்டும் சென்றே நிற்கும் பெரும் பேதமைத்தே என்று பேசுகிற பாடல். தம்மை இகழ்ந்து வருந்தியவரின் பின் செல்லாத பெருமித பண்பு காமநோய் அடைந்தவர் அறிவது ஒன்று அன்று. அவங்கள்ட்ட இப்படி இவரால் கட்டுப்படுத்த முடியாது தான் நிறைய அழிதல். செற்றவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ எற்றன்னை உற்ற துயர். செற்றவர் பின்சேரல் வேண்டி என்றால் நம்மை வெறுத்து பிரிந்து சென்றவர் பின்னே நாம் செல்லுதல் வேண்டும் என்பதை விரும்பி எற்றன்னை உற்ற துயர் என்னை வருத்துகின்ற துயரம் அளித்தரோ இறங்கத்தக்கதேயாம். அதாவது அவர் பின்ன போகணும் என்கிற அந்த துயரம் என்னை வருத்துகிறது. அது மிகச் சாதாரணமான துயரம் அல்ல, அது பெருந்துயரம் என்று பேசுகிறாள். வெறுத்து சென்றவரை விரும்பிச் சேரல் தக்கதாமோ என்று தானும் எண்ணுதல் இல்லாத என் தன்மை நினைத்தால் பாராட்டவா முடியும்? பழிக்கவும் முடியாது. அது பாடு அத்தகையது, அதனால் இறங்கத்தக்கதாம். நம்மை வெறுத்தவர் பின்னே நாம் செல்லுதல் வேண்டுமென்று என்னை வருத்துகின்ற துயரம் எத்தன்மைத்து அது இறங்கத்தக்கதாம். நாணன ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெட்பசையின். காமத்தாலே நம் பெருவேட்கையால் விரும்பிக் கொண்ட துணைவர் பெட்பசையின் நான் விரும்புமாறு குடியிருப்பாராயின் நாணென ஒன்றோ அறியலும். நாணம் என்னும் ஒப்பற்ற பண்பை அறியாதிருப்போம். நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு விருப்பமானவற்றை செய்வாரானால் நான் என ஒன்றோ அறியலும்
நாணம் என்னும் ஒப்பற்ற பண்பை எண்ணாதிருப்போம். நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு விருப்பமானவற்றை செய்வாரானால் நாணம் என்று சொல்லப்படும் ஒரு பண்பை அறியாமல் இருப்போம் என்று பேசுகிறாள். பன்மாய கள்வன் பணிமொழி அன்றோனும் பெண்மை உடைக்கும் படை. அருமையான குரட்பா. அதாவது காதலன் இனிமையாக பேசுகிறான், அன்பாக பேசுகிறான், பணிவாக பேசுகிறான். அந்த அன்பு மொழி, அந்த பணிமான மொழி என்ன செய்கிறதாம்? இவளுடைய பெண்மை உடைத்து விடுகிறது. அதாவது இவள் அவனுக்கு இணங்கி விடுகிறாள், இவள் அவனுக்கு அடிமையாகிறாள் என்பது போல சொல்கிறாள். பல வகையான மயக்கங்களை செய்த வல்லமையால் உள்ளங்கவர் கள்வனான தலைவன். பணிமொழி அன்றோ பணிவான தனிவான சொற்கள் அல்லவோ நம் பெண்மை உடைக்கும்படி நம் பெண்ணின் பெருந்தக்க பேற்றை உடைக்கின்ற படைக்கலமாயிற்று. நம்முடைய பெண்மையாகி அரணை அழிக்கும் படையாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கள்வனாகிய காதலனுடைய பணிவுடைய மொழி அன்றோ. அருமையான குரல். பன்மாய கள்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. அந்த பணிவான மொழி, அந்த அன்பான மொழிக்கு இவள் கட்டுப்படுகிறாள். இவள் எதையும் அவனுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறாள். புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. போனாளாம், ஊட வேண்டுமென்று போனாள். ஆனால் தழிவிட்டாளாம். ஏனென்றால் அவனுடைய நெஞ்சம் அதற்கு முன்னையே அவனோடு சேர்ந்து விட்டது என்று பேசுகிறாள். கூடுதல் ஆகாது ஊடுதல் கொள்வேன் என்று சென்றேன். ஆனால் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நெஞ்சம் கட்டுப்பாட்டை கடந்து தலைவனோடு கூடிவிடுவதைக் கண்டு தவிர்க்காமல் தான் யானும் இசைந்து தலைவனை தழுவிக்கொள்ளலானேன். ஆகையினால நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, ஊட எண்ணினேன். ஆனால் என் மனம் கட்டுப்பாட்டை இழந்தது. வேறு என்ன செய்வேன்? நானும் தழுவுதலை தவிர வேறு வழியில்லை என்று பேசுகிறாள். புலப்பேன் யான் என்பேன் மண் அந்நிலையே அவர்காணின் கலப்பேன் என்று கலித்தொகை பாடல் சொல்கிறது. பிரிந்த காதலர் திரும்பி வந்தபோது அவருடன் ஊடல் கொள்வோம் என்று நினைந்து கொண்டு சென்ற யான் அவனை கண்டதும் என் நெஞ்சம் முந்திக்கொண்டு அவரை சென்று சேர்வதைக் கண்டு உடனே அவரை தழுவிக்கொண்டேன் என்று பேசுகிறாள். நினம் தீயிலிட்ட நெஞ்சினார்க்குண்டோ புடர்ந்தூடி நிற்பேமனல். நினம் தீயிலிட்ட கொழிப்பினை தீயிலிட்டார் போன்று அமைந்த நெஞ்சினார்க்கு, உருகும் நெஞ்சை உடையவர்க்கு எப்படி கொழுப்பை தெருப்பில் விட்டால் அது உருகிறதோ அது மாதிரி உருகுகின்ற நெஞ்சை உடையவர்க்கு புடர்ந்து ஊடி நிற்பேமனல் கூடி கலந்து ஊடுதல் கொண்டு நிற்போம் என்னும் வன்மை இல்லை. அதாவது அவங்களால ஊட முடியாது, அவங்களால பிடங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய மனம் அவளுடைய மென்மையான இளகிய மனம். கொழிப்பினை தீயிலிட்டார் போல காதலரை கண்டதும் உருகும் நெஞ்சுடைய மகளிர்க்கு காதலர் கூடுவதற்காக அருகில் வரும்போது ஊடி நிற்போம் என கருதல் இயலுமோ. ஆகையினால இந்த 10வது குறள் 2 அதிகாரத்தை நாம் இப்போது நிறைவு செய்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நிறைவு செய்து இப்போது நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது நிறை அழுதல் என்கிற 126வது அதிகாரம் இப்போது பார்த்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.